Hello friends, வணக்கம் and welcome to KG Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான கோன் தோசை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம நார்மலா வீட்ல உள்ள தோசை மாவுல கோன் தோசை செஞ்சிருப்போம். ஆனா பச்சை பயிறு யூஸ் பண்ணி அதுல மாவு செஞ்சு கோன் தோசை இதுவரைக்கும் நீங்க ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க. ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா நம்ம வீடியோ கட்டாயம் பார்த்து இனிமேல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வரும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முத பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி அரிசி சரியாக இருக்கும். இட்லி அரிசி சேர்க்கும்போது நமக்கு தோசை நல்லா மொறுன்னு கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். குறைஞ்சது ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இதோடு சேர்த்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இதையும் சேர்த்து அரைக்க போகிறோம். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்து அரைங்க. ரொம்பவே வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா மைய வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்த பச்சை மிளகாய், ஜீரகம், உப்பு, இஞ்சி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு அரைஞ்ச பிறகு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்து அதையும் ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் மாவு. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இது இப்போ நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றியாச்சு. நான் இதுலேயும் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு இது தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது சேர்க்கும்போது இன்னுமே தோசை சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அடுப்பில் தவாவை போட்டுடலாம். தவா நல்லா சூடாயிடுச்சு. தோசை சுற்றும்போது நல்லா மெல்லிசாக வர அளவுக்கு சுற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கோன் ஷேப்புக்கு வரும். எந்த அளவுக்கு உங்களால் மெல்லிசாக சுற்ற முடியுமோ அந்தளவுக்கு சுற்றிக்கோங்க. தடிசாக சுற்றணும் அப்படின்னா கோன் நமக்கு கரெக்டான ஷேப்லேயும் வராது. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போல் நல்லா ஷேப் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. பாருங்கள் மொறுன்னு ஆயிடுச்சு. நடுவில் இது போல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு கோன் ஷேப்பில் நம்ம மடிச்சிட வேண்டியதுதான். ரொம்பவே சூப்பராக மொறுன்னு நம்மளோட பச்சை பயிறு மாவு கோன் தோசை தயாராகிடுச்சு. ஸோ இது போல் நம்ம எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் சாதாரணமாக பச்சை பயிறு மாவு தோசை நீங்கள் கொடுக்கும்போது பசங்க சாப்பிட மாட்டாங்க. இது போல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஊற்றி கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி இன்னொன்று கேட்டே வாங்கி சாப்பிடுவாங்க. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கேஜி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.